கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் மழை வெள்ள சேத சீரமைப்பு பணிகள் பற்றியும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர் வணக்கம். கடலூர்ல இப்போ என்ன நிலவரம், மீட்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? விக்ரம், கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 9ஆம் தேதி பெய்த பலத்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 671 கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணியில் 9 நாட்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 9 நாட்களாக 6 அமைச்சர்கள் இங்கே தங்கி தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்நிலையில் நிவாரண பணிகள் தற்போது நடைபெற்று வரும் வேளையில் தற்போது மீண்டும் பலத்த மழை பெய்து வருகிறது கடலூரில். அது குறிப்பாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே கடலூர் மாவட்ட நிர்வாகம் 53 பேர் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் மக்கள் ஒரு பெரிய அச்சத்தில் உள்ளார். குறிப்பாக வழக்கத்திலே இல்லாத அளவுக்கு மழையோட அளவு இந்த ஆண்டு அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக 1 லட்சத்திற்கும் அதிக அளவு வெளியேற்றப்பட்டு பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டு வந்தது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மீண்டும் இன்று நேற்று இரவு முதல் பெய்யும் பலத்த மழையினால் மீண்டும் ஒரு அச்சம் ஏற்படுது. அதே போல் ஒரு பாதிப்பு வருமோ, வெள்ளமோ ஒரு பயம் வந்தது. மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்ய தயாராகும். குறிப்பாக முகாம்களை மீண்டும் தங்கிக் கொள்ளலாம், அதற்காக உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கார்கள். மாவட்டத்தில் வெள்ளம் அதிகம் வரும் இடத்தில் 5 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டதாகவும் கனத்த மழையின் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டிருக்காங்க. விக்ரம், ஸ்ரீதர், இப்போ முகாம்கள் பத்தி சொன்னீங்க. முகாம்கள்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கனமழை காரணமாக மீண்டும் முகாம்களுக்கான வரத்து என்பது அதிகரிக்கும் இல்லையா? அதை சமாளிப்பதற்கு அரசு போதிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா? நிச்சயமா விக்ரம், குறிப்பாக விசூர் பெரிய காட்டு பகுதியில் தொடர்ந்து முகாம்கள் செயல்படுகிறது. இன்று காலை 2000 பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் டிவி நல்லூர் அந்த பகுதியிலும் முகாம்கள் இல்லாமல் உணவு மட்டும் கொடுக்கப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வெள்ளம் வந்தாலோ இல்ல பலத்த மழை வந்தாலோ 1 லட்சம் பேர் தாழ்வான பகுதியில் இருக்கார்கள். அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக 60 இடங்களில் முகாம்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் முகாம்களுக்கு அவர் வரவில்லை, தயாராக வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் இரவு வந்தாலோ இல்ல பலத்த மழை அதிகமானாலோ அவர்களை தங்க வைப்பதற்காக முகாம்கள் தயார் நிலையில். அந்த முகாம்களில் தேவையான உணவுப் பொருட்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டது. ஏற்கனவே ஒவ்வொரு முகாம்களிலும் 2 மூட்டை அரிசி வைக்கப்பட்டது. அது ஏற்கனவே செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது மீண்டும் அதே இடத்தில் தேவையான உணவுப் பொருட்கள் தற்போது கொண்டு சென்று வைக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக மக்கள் மீண்டும் ஒரு அச்சத்தில் உள்ளார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் சுனாமி ஏற்பட்ட போது நீரினால் பாதிக்கப்பட்டால் தற்போது வெள்ளத்தால் நீரினால் பாதிக்கப்படுவார்கள். இதனால் மழை அலை என்றாலே கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு அச்சம் ஏற்படும் நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானே புயலின் தாக்கம் கடலூர் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனால் காற்று என்றாலும் ஒரு பயம் வந்துவிட்டது. காற்று நீர் இது என்றால் மிகப்பெரிய ஒரு பயத்தில் அச்சத்தில் உள்ளார்கள். இதனால் மாவட்டம் முழுவதும் மழை என்றாலே ஒரு அச்சத்தின் காரணமாக தற்போது லேசான மழை பெஞ்சாலே முகாம்கள் வரும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் மாவட்டத்தில் உள்ள மக்கள். விக்ரம்.